மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன கேள்வி, என்ன கருத்து? யார் சொல்றீங்க? யார் ஆரம்பிக்கிறீங்க? லாஸ்ட் 5 இயர்ஸாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. இந்த டைமில் அவர் எத்தனை கூட்டத்தொடர்கள் அட்டன் பண்ணியிருக்காரு, மக்கள் நலன் சார்ந்து எத்தனை கேள்விகளை சட்டசபையில் எழுப்பியிருக்காரு? கேப்டன் விஜயகாந்தை நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒரே கேள்வி தான். எப்போ நீங்கள் ஸ்டெடியாக நின்று எங்களை பார்த்து போல்டாக வந்து பேச போகிறீங்க? நிறைய இளைஞர்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு தர ரெடியாக இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் பதவி கூட வாங்கினீங்க. ஆனால் அதை ஏன் நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்திக்கல? உங்களுக்கு இவ்வளோ ஜனத்தொகை வந்து உங்களை நீங்கள் பேசுகிற கேட்க வராங்க. ஆனால் அவங்களை வந்து சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுறீங்க. ஆக அவங்க வந்து நல்ல மக்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து தலைவராக உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஏன் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஸ்டெடியாக நின்று அப்படின்னு சொல்கிறத அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள்ல சொல்றீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் சார், ஒரு பிரச்சாரத்தில் வேட்பாளர் பேரே மறந்தவருக்கு இன்னைக்கு ஒரு பிளான் போடுறாங்கன்னா நாளைக்கு எப்படி சார் அதை ஞாபகம் வச்சிருப்பாரு? அவரெல்லாம் எப்படி சார் முதலமைச்சர் ஆக்கணும்னு விரும்புகிறாங்க? சார், சோஷியல் மீடியான்னு வரும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசினார்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் நிறையா கிடைக்கும். இந்த தடவை தனித்து நின்னா கண்டிப்பாக அவங்களோட ரோட் பேங்க் பார்த்துக்கலாம்ல. இது வரைக்கும் கூட்டணியை தான் வச்சாங்க தேமுதிக. இப்போ தனியாக நின்னா அவங்களோட கட்சியோட பலம் எப்படின்னு அவங்க பார்த்துருக்கலாம்ல தனித்து இருந்தா. விஜயகாந்த் அவர்களை வந்துட்டு நிறைய பேர் தன்னுடைய கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க. அவர் நல்லது பண்ணணும்ன்ற நோக்கத்துல இருந்திருந்தா அந்த கூட்டணிக்கு போயிட்டு ஊழல் செய்யற கட்சியா இருந்தாலுமே அவங்களையுமே மாத்தி அவர் வந்துட்டு அதை நல்ல ஒரு ஆட்சியா தந்திருக்க முடியும். ஆனால் ஏன் நீங்க மக்கள் நல கூட்டணியோட வந்துட்டு நீங்க கூட்டணி வச்சுக்கணும்? ஏன்னா அவங்க உங்களை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க அப்படின்ற காரணத்திற்காக வாங்குறது என்னோட கேள்வி. முதலமைச்சர் ஆசையின் காரணமாக தான் இந்த கூட்டணி வச்சீங்களான்னு கேக்குறீங்க. வந்து தெளிவாக ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வி. மீடியா இருக்குன்னு தெரிஞ்சும் ரொம்ப டாமினேட்டிங்காக அவங்க கோபத்தை வெளிக்காட்டி நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எப்போ மாற்றிக்க போகிறாங்கன்றது